தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் 53:6 வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்ப திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் வசனத்தை நம்ம பாக்குறோம். பாருங்க, இங்க தன்னுடைய ஜனத்தின் சிறையிருப்ப பாக்குறாங்க, நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு தன்னுடைய ஜனத்தை அவர் உண்டு பண்ண ஆத்துமாக்கள், அவருடைய ஜனங்கள், அவரை சேவிக்கிற ஜனங்கள் இன்னைக்கு அநேக பேர் சிறையிருப்புல இருக்கிறாங்க. சிறையிருப்புல இருந்து விடுதலாக முடியாது, அப்படி தவிக்கிறாங்க. சிறையிருப்புன்னு பார்க்க போனா சில சிறையிருப்பை நம்ம பாக்குறோம், நம்ம பார்வையில தெரிகிறப்பல மதுக்கு அடிமைகள், போதை வசதிகளுக்கு அடிமைகள், இப்படி பாவங்களுக்கு அடிமைகளாக, சாபத்துல அடிமைகளாக, இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு ஜனங்களுக்கு தெரியும். இப்ப இதுல இருந்து விடுதலாகணும். அடுத்து பார்த்தாக்கா வியாதியின் சிறையிருப்புக, இப்படி கஷ்டப்படுறாங்க. இந்த வியாதியில இருந்து எனக்கு எப்படி விடுதலாகணும், எப்ப விடுதலாகணும், இந்த மருத்துவமனையில இவ்வளவு நாளா இருக்கிறேன்னு எப்போ நான் வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு சிறையிருப்பு அவங்களுக்கு. மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. ஆனா இப்ப இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் சீயோன்ல இருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சீயோன்ங்கிறது சபையாக இருக்கிறது. இப்ப சபைக்கு போகும்போது, சபையில இருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறாரு. ரட்சிப்புங்கிறத விடுதலாக்குறாரு, தூக்கி எடுக்கிறது. இங்க இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன சிறையிருப்புல இருந்தாலும் சரி, வியாதியின் சிறையிருப்பா அல்லது பிளவனத்துல சிறையிருப்பா, உங்களை எதை வேதனைப்படுத்தி உங்களை உங்களோட மனசை அழுத்தி சிறையிருப்புகளை வைத்திருக்குதோ, நீங்க ஆண்டவர் நோக்கி பார்ப்பீங்கன்னா, சபைக்கு போவீங்கன்னாக்க கர்த்தர் சீயோனிலிருந்து விடுதலாக்கி ரட்சிப்பேன் குணத்துப்பட ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பாரு, ஒரு மாற்றங்களை தருவாரு, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, போத்திர நன்றியை சாப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கட்டம் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இதனால பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் ஆசீர்வதியும். திருமண நாளை சந்திக்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதிங்க. தகப்பனையும் தோத்திரப்பா. வியாதி படைக்கல இருக்கிறவர்களை ஆண்டவரே அப்பா நீர் விடுதலாக்குங்க. தகப்பனையும் தோத்திர நன்றியை சாப்பா. வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை, மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம், விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் தெய்வமே நீர் ஆசீர்வதியும். பொறுப்பத்துகளும் படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். ஏசாப்பா தோத்திர கிரியை எல்லாவற்றையும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.